Hey guys, welcome to Money and in All in Way channel. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான மைனிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட பேர் ஈகிள் மைனிங் நெட்வொர்க். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஈகிள் மைனிங் வெப்சைட்டோட இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மலாக உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இதில் லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டேப் பட்டன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து டேப் பண்ண சொல்லும். அந்த டேப் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் நீங்கள் வந்து அந்த பட்டனை வந்து டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் உங்களால் மைனிங்ஸ் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னாக்கா இந்த டோக்கன் வந்து ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். இதில் வந்து நம்ம எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியுங்கிறது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மைனிங் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா. செகண்டு வந்து இங்கே மேலே ஆட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு ஆட்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஆட்ஸு ப்ளே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு டோக்கன் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை ஆட்ஸ் பார்க்குறீங்களோ அத்தனை டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஆப்புக்குன்னு தனியாக ஒரு NFT மார்க்கெட் பிளேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களே ஓனாக NFT மார்க்கெட் பிளேஸ் வச்சுருக்காங்க. NFT மார்க்கெட் பிளேஸ் வச்சுருக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவங்களோட டோக்கனோட அலோகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த டோக்கன் வந்து ஒரு யூட்டிலிட்டி டோக்கன் ஃப்ரெண்ட்ஸ். யூட்டிலிட்டி டோக்கன் அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்மளுக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அந்த கேஷ்பேக்கை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த டோக்கனை வந்து யூஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி அந்த டோக்கனை யூஸ் பண்ணும்போது அந்த டோக்கனை வந்து இவங்க வந்து பேர்னும் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து ஃபீஸ் கொஞ்சம் எடுத்து அதை வந்து பேர்னும் பண்ணுறாங்க. ஸோ யூட்டிலிட்டி டோக்கன் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு NFT மார்க்கெட் பிளேஸில் வந்து அவங்களோட NFT வாங்குகிறோம் அப்படின்னாக்கா இந்த டோக்கனை கொடுத்து நம்மளால் NFT வாங்கிக்க முடியும். அடுத்து வந்து இவங்களோட மார்க்கெட் பிளேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா இவங்க வந்து NFT ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மொத்தம் 2 ஆசெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈகான் காயின், இன்னொன்று வந்து ஈகான் பே. இந்த ஈகான் பே வழியாக நம்மளால் பே பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ இவங்க வந்து டெஸ்ட் நெட் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மெயின் நெட் வந்து லான்ச் ஆகலை. அந்த டெஸ்ட் நெட்டுக்கு யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த ஈகான் வந்து ரிவார்ட்ஸை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களோட டோட்டல் சப்ளை எவ்வளோ அப்படின்னாக்கா 271 மில்லியன் தான் கைஸ். கம்மியான சப்ளை தான். அந்த டோக்கன்ஸ் வந்து இவங்க எப்படி பிரித்து அதுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதுவரை பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த டேப் பண்ணி இங்கே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு படித்து பார்த்தீங்கன்னாலே எல்லாமே புரியும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலிவேட்டட் ஸ்டேக் டி ஆப் 20%ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னாக்கா அவங்களோட டோக்கன்ஸை நம்ம வாங்கி அவங்களோட பிளாட்ஃபார்மில் ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து 18%க்கும் அதிகமான EGC டோக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து DEX டெவலப்மெண்ட் ஃபண்டு. இது என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம யூனிஸ்வாப்லாம் வச்சு ஸ்வாப் பண்ணி வந்து டோக்கன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இவங்களும் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டோக்கன்ஸ் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து wrapped ஈகான் ஸ்வாப் டோக்கன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இனிஷியலாக யாரெல்லாம் இவங்களோட ஈகான் ஸ்வாப் டோக்கன் வந்து ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து
பிரித்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் 40%. இந்த 40% வந்து இவங்க வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பில் லிஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் டீம் வந்து 10%, அவங்களோட டீமுக்கு வந்து அந்த 10% பிரித்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் 5%. இந்த பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து சில அமௌண்ட் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை கட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் 2%. இவங்க வந்து விளம்பரம் செய்கிறதுக்காக வந்து இந்த 2% வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏர் ட்ராப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஏர் ட்ராப்பை வந்து கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே இந்த டோக்கனை வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அட்வைசர் அப்படின்னாக்கா இவங்களோட லீகல் அட்வைசர்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த டோக்கன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் R&D அதுக்கப்புறம் யூசர் என்கேஜ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி அவங்களோட ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் அதுக்கப்புறம் அவங்களோட எக்கோசிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் அவங்க வந்து 10 லட்சம் டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேயே 10 லட்சம் டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இது டெஸ்ட்நெட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து டெஸ்ட்நெட் வந்து செகண்ட் டெஸ்ட்நெட் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டெஸ்ட்நெட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க அவங்களோட மெயின் நெட்டை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. மெயின் நெட்டை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்ம டோக்கன்ஸ் வந்து நம்ம மெயின் நெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளால் செல் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹியூஜான ரிவார்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அடுத்து பேக் போய்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக மைனிங் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டெஸ்ட்நெட் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. எப்படியும் இந்த வருஷம் எண்டில் வந்து இந்த டோக்கன் வந்து லான்ச் பண்ணிவிடுவாங்க. இதோட மெயின் நெட்டு லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு ஹியூஜான ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஏர் ட்ராப்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்களோட டோக்கன்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நான் வாங்க சொல்கிறேன்ட்டு யாரும் நினைக்க வேணாம். இப்போதைக்கு நம்ம வந்து மைனிங்கில் கிடைக்கிறதே நம்மளுக்கு போதுமானது. வாங்குறதெல்லாம் அப்போதைக்கு லிஸ்ட்டு பண்ணும்போது கன்ஃபார்மான அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அப்போ போய் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இதோட ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் காயின் மார்க்கெட் கேப்புக்குள்ளே வந்துக்கிறேன். இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து எல்லா டோக்கன்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதை போய் பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் வந்து ஈகிள் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஈகிள் மைனிங் நெட்வொர்க் அது வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் அந்த டோக்கனோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து கரண்ட்டாக அந்த டோக்கன் வந்து 1 ரூபா 2 பைசாவுக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆல் டைம் ஹை இது வரைக்கும் அது எவ்வளோ போயிருக்கு அப்படின்னாக்கா 3.8 3 ரூபா 8 பைசா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த டோக்கன் வந்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட கரண்ட் ரேங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5696. இது இப்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் அவங்களோட மெயின் நெட்டு லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து பூம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 2100 டோக்கன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். 2137 இருக்குது. நான் 2100னே போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதோட வேல்யூ அப்படின்னாக்கா 2575 ருப்பீஸ் வந்து எனக்கு இதோட வேல்யூ காமிக்குது. ஒருவேளை இது வந்து அதோட ஆல் டைம் ஹை போயிருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு எப்படியும் வந்து ஒரு 7000லேருந்து 8000 ருப்பீஸ் வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் த மெயின் நெட் இது வந்து ஒரு 5 ருப்பீஸ் இல்லைனா ஒரு 7 ருப்பீஸ் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போது வந்து நம்ம வந்து ஒரு ஹியூஜான ப்ராஃபிட் வந்து இதில் வந்து எதிர்பார்க்க முடியும். இது வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம், எல்லாருக்குமே ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உள்ளே வர போகிறீங்க, மைனிங் பட்டன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாக்கா இந்த ஆட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்ஸ் ஓடும். அது வழியாக நீங்கள் டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஆஃப்டர் த மெயின் நெட் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவை கண்டிப்பாக மேக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.